தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் சனிக்கிழமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 24 33 முடிய. அஞ்சுங்கள். அன்பு சகோதரமே, ரோமர் புத்தகம் 13:7 படிக்கின்ற பொழுது, அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுங்கள், மதிக்க வேண்டியவற்றை மதியுங்கள் என்று சொல்லுவார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பயம் தேவை, அச்சம் தேவை. அஞ்ச வேண்டிய பொருளுக்கு அஞ்ச வேண்டும். அச்சம் என்பது ஒரு வகையான உணர்வின் வெளிப்பாடு. மனிதன் பல்வேறு உணர்வுகளின் கலவையாக இருக்கின்றான். சந்தோஷம், துக்கம், கவலை, வருத்தம், பயம், பதட்டம், குழப்பம், சந்தேகம், இப்படி பல்வேறுபட்ட உணர்வுகளுடைய சங்கமமாக இருப்பதை போல அச்ச உணர்வும் அவனுக்கு ஒரு வகையான உணர்வே. இந்த அச்ச உணர்வு எப்போது ஏற்படும்? தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் குன்றுகின்ற பொழுது அவன் உள்ளத்திலே அச்சம், பயம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. இந்த அச்சம் தேவையா இல்லையா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய அச்சத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியர் என்று சொல்லுவார்கள், ஆக்கப்பூர்வமான அச்சம், பயம். இரண்டாவது டிஸ்ட்ரக்டிவ் ஃபியர், அதாவது அழிவுபூர்வமான அச்சம், பயம் என்று சொல்லுவார். ஆக்கப்பூர்வமான அச்சமும் பயம் என்பது நம்மை எதிர்கொள்ள இருக்கும் நிகழ்வுகளை பற்றி ஒரு வகையான உணர்வினை ஏற்படுத்தி அதற்காக நம்மை தயாரிப்பது, எச்சரிக்கையோடு இருக்கச் செய்வது ஆக்கப்பூர்வமான பயம். உதாரணத்திற்கு, வருகிற நாட்களில் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தையோ தேர்வையோ சந்திக்க வேண்டும் இருப்பது என்று சொன்னால், நமக்கு அதை பற்றி பயம் இருந்ததே என்றால், அச்சம் இருந்ததே என்றால், நாம் அதற்காக நாம் நேரத்தை செலவிட்டு நாம் படிக்க ஆரம்பிப்போம், தயாரிக்க ஆரம்பிப்போம், முழு மனதோடு அதில் ஈடுபட ஆரம்பிப்போம். எந்த அளவுக்கு பயம் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆக இது ஆக்கப்பூர்வமான அச்சம், இது தேவை. அழிவுபூர்வமான பயம் இருக்கு. நாம் ஒன்றின் மீது வைக்கின்ற பயமே நம்மை இன்னும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று சொல்லுவார்கள். அது அழிவுபூர்வமான பயமாக இருக்கும். எனக்கு இந்த நோய் வந்து விடுமோ என்கிற பயமே அவர்களை வேதனைக்கும் நோய்க்கும் இட்டு சென்று விடும். இது அழிவுபூர்வமான பயம். இயேசு இந்த நற்செய்தி 2 பற்றியும் பேசுகின்றார். அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். எதற்கு அஞ்சக்கூடாது? உங்கள் உடலை மட்டும் அழிப்பவர்களுக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுவார். அஞ்சுங்கள். யாருக்கு அஞ்ச வேண்டும்? நற்செய்தி சொல்வதை போல ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்ல ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று. அப்படின்றால் தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் தனக்கு அஞ்சுபவர்களுக்கு நிறைவான ஆசிரை கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். திருப்பாடல் 112 படிக்கின்ற பொழுது 2-3 வசனங்களில் நாம் படிக்கின்றோம். தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு அவருடைய வழிமரபு வலிமை மிக்கதாக இருக்கும், தலைமுறை ஆசீர் பெற்றதாக இருக்கும், சொத்தும் செல்வம் அவருடைய இல்லத்திலே தங்கும் என்று சொல்லி இறைவன் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். தெய்வ பயம் உள்ளவர்களுடைய உள்ளத்திலும் வீட்டிலும் அவர்கள் மகிழ்ச்சியின் மக்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். சீராக் புத்தகம் 33:1 படிக்கின்ற பொழுது, தெய்வ பயம் நமக்கு இருந்ததே என்றால், இறை அச்சம் நமக்கு இருந்ததே என்றால், தீங்கு எதுவும் அவர்களை அணுகி வராது, அவர்களை சோதனையிலிருந்து மீண்டும் மீண்டும் கடவுள் அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லி இறைவன் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். நீதிமொழிகள் புத்தகத்திலே 23:14 அவருடைய வருங்காலம் பலமானதாக இருக்கும் என்றும் 14:27 வாழ்வழிக்கும் ஊற்றுகளிலிருந்து அவர்கள் நிறைவை காண்பார்கள் என்று சொல்லும் இறைவன் வாக்குதத்தம் கொடுத்திருக்கின்றார். தெய்வ பயம் இத்தகைய ஆசிரை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே நமக்கு தெய்வ பயம் இருக்கின்றதா? இறை அச்சம் இருக்கின்றதா? நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உடலையும் நரகத்திற்கு தள்ளவல்ல தெய்வத்தின் மீது பயம் இருக்கின்றது சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். சீராக் புத்தகத்திலே நாம் படிக்கின்ற பொழுது 23வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். சீராக் இவ்வாறு சொல்லுவார்:
23, 18, 19 வசனங்களை படிக்கின்ற பொழுது, என்னை பார்ப்பவர் யார்? இருள் என்னை சூழ்ந்துள்ளது, அவர்கள் என்னை மறைத்துக் கொள்கின்றனர், யாரும் என்னை காண்பதில்லை. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னத இறைவன் என் பாவங்களை நினைத்து பாரார் என தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். 19 வசனம் மிக முக்கியமானது. மனிதர் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தது. அவை மனிதரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன, மறைந்திருக்கிறவற்றை அழிக்கின்றன என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி, பெரும்பான்மையான சமயங்களில் ஒரு தவறை செய்கின்ற பொழுது நாம் நினைக்கிறோம், யாராச்சும் நம்மை பார்த்துட்டாங்களா, யாராவது கண்ணில் பட்டு விட்டோமா என்றுதான் முதலிலே பார்க்கின்றோம். நாம் செய்கிற தவறுகள் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி. காரணம், பிறருக்கு தெரிந்தால் என்னுடைய நற்பெயர் கெட்டு போய்விடும், அல்லது என்னை பற்றி அவமானமாக நினைப்பார்கள், என்னை இழிவாக பேசுவார்கள், நான் மற்றவர்களுக்கு முன்னால் பெருமையாக நடக்க முடியாது, எனவே நான் என்னை பிறருக்கு முன்னால் மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிறருக்கு பயப்படுகின்ற நாம் கடவுளுக்கு பயப்படுவதில்லை. மலாக்கி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது 6ஆம் வசனத்தில் இவ்வாறு கடவுள் சொல்லுவார், மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துகிறான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று சொல்லி கடவுள் கேட்பதாக இருக்கின்றது. அப்படி என்றால் தெய்வ பயம் இல்லாத பொழுதுதான் நம்மிடம் எல்லா விதமான பாவங்களும் வந்து மண்டி கிடக்கின்றன. காரணம், யார் என்னை பார்க்கின்றார்கள்? யாருக்கு இது தெரிய போகின்றது? நான் இருட்டிலே 4 சுவர்களுக்குள்ளே தான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் நினைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலேயே சொல்கின்றார், தெய்வத்திற்கு பயப்படுங்கள், கடவுளுக்கு பயப்பட்டு இருங்கள் என்று சொல்லி இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். ஏனெனில் நம்மை கடவுள் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய எந்த அசைவும் கடவுள் கண்களிலே மறைந்து போவதில்லை. இதைத்தான் திருப்பாடல் 139 படிக்கின்ற பொழுது 7 13 வரை இருக்கின்ற வசனங்களிலே சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், நான் எங்கு சென்றாலும் அங்கே உடைய பிரசன்னம் இருக்கிறது, எப்படி நான் என்னை உம்மிடமிருந்து மறைத்து கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்பார். ஆம் அன்பு சகோதரமே, நாம் கடவுளிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. தெய்வ பயம் இருந்ததே என்றால் தவறு செய்ய பயப்படுவோம், குற்றம் செய்ய பயப்படுவோம், தீய வார்த்தைகளை பேச பயப்படுவோம், தீமையை செய்ய நாம் அஞ்சுவோம். நிச்சயமாக நாம் பாவத்தை தவிர்ப்போம், தவறுகளை குறைப்போம், நம்முடைய பலவீனங்களை வெளிவர முயற்சிப்போம். தேவையற்ற பயங்கள், அழிவை தேடிக் கொடுக்கின்ற அச்சங்கள் நமக்கு தேவையில்லை. ஆக்கப்பூர்வமான நம் ஆன்மாவை மீட்டெடுப்பதற்கு தெய்வ பயம் தேவை. ஆகவே ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளுவோம், ஆண்டவரை தேடுவோம், தெய்வ பயத்தோடு நல்லவர்களாக தவறினை மாற்றி நல்ல நிலையிலே வாழ முயற்சிப்போம். கடவுள் நம் சார்பாக செயல்படுவாராக. ஆமேன். அஞ்சாதே என்றவரே, என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே, அஞ்சாதே என்றவரே, என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே, கண்மணி போல காப்பவரே, காலமெல்லாம் என்னை ஆள்பவரே, கண்மணி போல காப்பவரே, காலமெல்லாம் என்னை ஆள்பவரே, அஞ்சாதே என்றவரே, என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே, அஞ்சாதே என்றவரே.